செந்தில் பாலாஜி கரூர் இளவரசர் செந்தில் பாலாஜி ஒன்றும் ஜமீன் பரம்பரையிலிருந்து வந்தவர்ல. ராமேஸ்வரப்பட்டியில வேலுச்சாமி மகனா பிறந்த செந்தில் பாலாஜி திரு வேலுச்சாமி அவர்கள் கூலி வேலை செய்தவர். இந்த கம்பி வேலி போடுறாங்க இல்லைங்களா தோட்டத்துக்குலாம், அந்த வேலை போனவர். இவர் ஒரு அரசு ஒப்பந்ததாரர் இருந்தவர் செந்தில் பாலாஜி 2002 காலகட்டங்கள்ல. அரசு ஒப்பந்ததாரர்னா பெருசா கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட்லாம் கிடையாதுங்க. இந்த 50,000 1 லட்சம் இந்த டிச்சு கட்டுறது, சாக்கடை கட்டுறது, கக்கூஸ் கட்டுறது, இந்த வேலை தான் எடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தார். அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் கூலி கொடுக்க காசு இல்லை. அவர் ஓட்டிட்டு இருந்த சுசுகி வண்டியை வெறும் 5,000 ரூபாய்க்கு அடகு வச்சு கூலி கொடுத்தவர் தான் செந்தில் பாலாஜி. அப்படி அடகு வச்சுட்டு வீட்டுக்கு போனப்போ தம்பி என்னாச்சுன்னு வேலுச்சாமி அவர் கேட்கிறப்போ, அவருக்கு தந்தை வேலுச்சாமி அவர் கேட்கிறப்போ இந்த மாதிரின்னு சொல்றாரு. அவரு இந்த கம்பி வேலி வேலைக்கு போன காசு ஒரு 3,000மும் அவங்க அம்மா கோழி வித்த காசு ஒரு 2,000த்தையும் போட்டு அண்ணனுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வண்டி மூட்டுறாரு. இப்படிப்பட்ட வரலாறு படைத்தவர் தான் இன்னைக்கு 1 லட்சம் கோடிக்கு அதிபதியான திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு 1 லட்சம் கோடியை தாண்டும். பாட்டிலுக்கு 10 ரூபா, இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பர்ச்சேஸ் கமிஷன் தனியா இருக்கு. சில சரக்கெல்லாம் கடையில் கிடைக்காதுங்க. ஏன்னா அவங்க அண்ணனுக்கு கமிஷன் தரலினா அந்த சரக்கை வாங்க மாட்டாங்க. டாஸ்மாக் வாங்காது. இரவு ஓடுது பாத்தீங்களா, சுமார் 50 லட்சம் பாட்டில் நைட்டு இல்லீகல். அது எதுவுமே டாஸ்மாக் குடோன் போயிட்டு வர்றதில்லை. நேரடியா கம்பெனில இருந்து அவங்க வாங்கி இவங்க என்ன பண்ணிக்கிறாரு. அதுக்கு ஒரு பாட்டிலுக்கு 150 ரூபா அண்ணனுக்கு வந்துடுது. இதுக்கு மேல மின்சாரம் 1 மெகாவாட் போடணும்னா 25 லட்சம் அண்ணனுக்கு படி இழக்கணும். அதுல தான் பர்ச்சேஸ்க்கு தனியா கமிஷன். அந்த நிலக்கரி இலக்குமதி இந்தோனேசியால இருந்து பண்றாங்க இல்லைங்களா, தரமற்ற நிலக்கரி. ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு பில்லு போடுவாங்க. அதை ஏற்றிட்டு வரதுக்கு டிரான்சிஸ்ட்ல ஒரு 12 கப்பல் இருக்கு. ஸ்கிராப்புக்கு போடுற கப்பல் வாங்கி உலகத்திலேயே அதிக வாடகை, அதாவது கப்பலுக்குன்னு ஒரு நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுல உலகத்துல அதிகப்படியான வாடகை நிர்ணயம் பண்ற அந்த அமௌண்ட் இந்த கப்பலுக்கு நிர்ணயம் பண்ணி அங்க இருந்து, அதாவது ஒரு ஷிப்ல வரும் நிலக்கரி, அதுல இருந்து கரைக்கு கொண்டாடணும். அந்த கப்பல் அதுக்கு அதிக வாடகை கொடுக்குறாங்க. அதுக்கு ஏத்துற கிரெயின்ல இருந்து, கண்டெய்னர்ல இருந்து, ஹிட்டாச்சி லோடிங்ல இருந்து, லாரில இருந்து எல்லாத்துலயும் கமிஷன் அடிச்சு வச்சிருக்க தொகை. அந்த மாதிரி அண்ணன் 39 தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. 39 தொகுதிக்கு அவர் தொகுதிக்கு 2,500 கோடி கூட செலவு பண்ணாலும் அவருக்கு ஒரு 10,000 கோடி மிச்சம் இருக்கும். அந்த அளவுக்கு வச்சிருக்காரு. செலவு பண்ணுவார். எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் அவர் பொறுப்பாளராக இருக்க 39 தொகுதியும் கொங்கு மண்டலத்துல எங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும்.